ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீக்கங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நறுக்குன பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கட் பண்ண பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. வேகட்டும், பீக்கங்காய் வேகட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாங்க. நான் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா குழம்பு கொஞ்சம் கெட்டி ஆகுங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.